ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் கடமையான வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மரணம் முதல் மறுமை வரை என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளிவாசலில் நாம் ஈமானின் கிளைகள் என்ற அடிப்படையாக நம்பக்கூடிய அந்த 6 விஷயங்களில் நாம் 4 விஷயங்களை பற்றி இங்கே பார்த்துருக்கின்றோம். அல்லாஹ்வை நம்புவது, தூதரை நம்புவது, வேதத்தை நம்புவது, வானவர்களை நம்புவது என்ற 4 விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து மறுமையை நம்ப வேண்டும் என்ற அடிப்படையில் மறுமையினுடைய துவக்கமாக மரணம் இருக்கிறது. மரணம் தான் என்ன செய்யுது, அதனுடைய முதல் படிக்கட்டாக இருக்கிற காரணத்தினால் அதிலிருந்து நம்ம மறுமை வரைக்கும் உள்ள நிலைப்பாடுகள் என்ன, அதை நம்ம எப்படி நம்ப வேண்டும், அது இங்கே மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்ன என்பதை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டமையானால் அது பற்றி நம்ம என்றால் அதற்கு மறுமையை அஞ்சி மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்தோடு நம்ம இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த மரணத்தை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ கொள்கைகள் இருக்கின்றன, கோட்பாடுகள் இருக்கின்றன, மார்க்கங்கள், மதங்கள் இருக்கின்றன, தத்துவங்கள் இருக்கின்றன, எத்தனையோ வகையான அம்சங்கள் இருக்கின்றன உலகத்தில். இவர்களில் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய அடிப்படையாக கொள்கையாக எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் உள்ள கொள்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியோ தவிர எத்தனையோ விதமான கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இது அத்தனை பேரும் ஒருமித்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் மரணம். பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய நாத்திக சிந்தனையில் உள்ளவர்கள் கூட மறுக்க முடியாத ஒரு அம்சமாக இருக்கக்கூடியது மரணம். இந்த மரணத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியமான கேள்வி. இன்னைக்கு மரணம்ங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் மரணத்துக்கு பின்னாடி என்ன, அதுக்கு எங்க உயிர் எங்க போகிறது, உயிர் உடலை விட்டு பிரியக்கூடிய உயிர் என்ன செய்கிறது, எங்க போகிறது, உயிர்ண்டா என்ன, இப்படிங்கிற போன்ற கேள்விகளுக்கு அறிவியலால் விட சொல்ல முடியல. அறிவியலால் விட கண்டுபிடிக்கவே முடிய கிடையாது. உயிர்ண்டா என்ன இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. உயிர்ண்டா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, எஸ் அலூனக அனில் ரூஹ், நபியை உயிரை பற்றி உங்களிடத்துல கேட்கிறார்கள், நீங்க சொல்லிவிடுங்க. என்ன சொல்லுங்க, அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அது அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது பற்றி அறிவு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, குறைவாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அவங்க கேட்டாங்க. அந்த மக்கள் கேட்டாங்க. அப்பயே எல்லாம் சொல்லிட்டாங்க. உயிர்ந்தால் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வச்சு உங்களால் என்ன செய்ய முடியாது, விளங்கிக் கொள்ள முடியாது. அதை அந்த வசனத்தை நிரூபிக்கும் விதமாக அந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக இன்று வரைக்கும் உயிர் சம்பந்தமான எந்த விதமான எல்லா ஆராய்ச்சியிலும் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கிறது. இது வரைக்கும் அவங்களுக்கு கண்டுபிடித்த மாதிரி ஒரு சரித்திரம் கிடையாது. இதயத்தை முதற்கொண்டு அறுத்து சிகிச்சை பண்ணி விட்டாங்க, மாற்றி போட்டாங்க. கையை அறுத்து போட்டான், காலை அறுத்து போட்டான், மாற்றி போட்டான், பிரித்து போட்டான், என்னென்னமோ செஞ்சு போட்டான்.
இதயத்தையும் மாற்றி வச்சுவிட்டாங்க. இதயத்துல உயிர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, இதயத்தையும் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்போ உயிர் எங்க இருக்கிறது, அதனுடைய தன்மை என்ன, அது என்ன பொருளாக இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது இதுவரைக்கும் விடை காணப்படாத ஒரு முடிவாக இருக்கிறது. அப்ப மரணம் என்பது ஒரு மனிதனிடத்திலே அனைத்து விதமான செயல்பாடுகளும் அற்று போவது. அவன் கேட்க முடியாது, அவன் பார்க்க முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது. அவன் ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடு, நாடி நரம்புகள் அத்தனை செயலிழந்து விட்டு மனிதன் ஜடமாக கூடியது. குணம்னு சொல்றோமா இல்லையா, ஒன்றும் இல்லாமலாக போறது மரணம்னு நம்ம சொல்றோம். இந்த மரணத்தின் போது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அந்த மரண நேரத்தில் இந்த சக்கராத்தாலும் சொல்றோமா இல்லையா, அந்த நேரத்தில் அந்த கடைசி கட்டம், அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வான், முஸ்லீம் ஆக வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், நாம் இந்த இஸ்லாத்தில் இணைய வேண்டும், ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அத்தனை பேர் என்ன செய்வாங்க, ஆசை தெரிவிப்பாங்க. அத்தனை பேரும் இதுக்கு வரத்தான் விரும்புவார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஓர் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, நீங்க நாங்கள் ஊர்ல போய் நாங்கள் தான தர்மங்கள் பண்றோம், நல்லது செய்கிறோம் என்று அந்த வானவர்கள் உயிரை கைப்பற்ற வரக்கூடிய அந்த வானவர்களிடத்துல கெஞ்சுவார்கள். அப்ப என்ன செய்யப்படும், அதுக்கு அனுமதி கொடுக்கப்படாது. ஏன், இதற்கு முன்னாடி உனக்கு நிறைய அவகாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மரணம் என்பது உன்னுடைய இறுதி, உன்னுடைய வாழ்நாளில் இறுதி. இது மரணம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பகுத்தறிவுவாதிகள் தோத்து போகக்கூடிய காரியங்கள்ல, விஞ்ஞானிகள் தோத்து போகக்கூடிய காரியங்கள்ல இதுவும் ஒண்ணு. மனிதன் எப்ப மரணிப்பான்ங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது. என்னென்னத்தையே கண்டுபிடிச்சிட்டான். சூரியன் எத்தனை கிலோமீட்டர் வேகத்துல ஓடுன்னு கண்டுபிடிச்சிட்டான். 1000 வருஷத்துக்கு அப்புறம் இங்க சந்திர கிரகணம் ஏற்படும், 2000 வருஷத்துக்கு பின்னாடி இங்க சூரிய கிரகணம் ஏற்படும். இப்படியெல்லாம் மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி உச்சகட்டத்தில் சென்றாலும் ஒரு மனிதன் எந்த சமயத்தில் மரணிப்பான் என்பதை அவனால் சொல்ல முடியல. எத்தனையோ ஜீனோமங்கள், டிஎன்ஏ சோதனை, அந்த சோதனை, இந்த சோதனை என்னென்னமோ செஞ்சுட்டான். மனிதன் எப்ப மரணிப்பான் என்பது எந்த மனிதனாலையும் சொல்ல முடியாது. அவன் எந்த இடத்தில் மரணிப்பான் என்பதையும் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுக்கு என்ன, விஞ்ஞானத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, ஒரு புதிராக இருக்கக்கூடியது மரணமும் அந்த உயிரும். அப்ப மரணம் என்பது நிச்சயமாக வரக்கூடியது. இது சின்ன வயசுலையும் பிறந்த உடனே மரணிச்சிடலாம், கருவா இருக்கும் போதே கலைஞ்சு போயிடலாம், பிறந்தது 6 மாசத்துல மரணிச்சிடலாம், வருஷத்துல மரணிக்கலாம், 6 வருஷத்துல மரணிக்கலாம், 60 வயசு வரைக்கும் வாழலாம். ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கைங்கிறது 60 முதல் 70 வரை. இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல சராசரியாக 60 முதல் 70 வரை என்ன செய்றாங்க, வாழ்வாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. கூடவும் இருக்கலாம், குறையவும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டு இறுதி எல்லையாக ஆகப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் என்னதான் நம்மளுக்கு அவகாசம், அது நம்ம விளங்கிக்கிறணும். இந்த நேரத்திலேயே நம்ம என்ன செய்கிறோம், விளங்கிக்கிறோம். நம்மளுக்கு என்னைக்கு மரணம்னு தெரியாது, நம்ம எப்போ மரணிப்போம்னு தெரியாது, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் கரெக்டாக இருக்கிறதா, சரியான முறையில் இருக்கிறதா, தவறு செய்திருந்தா திருந்துறதுக்கு உண்டான சான்ஸ் நாளைக்கு பார்த்துக்குருவோம், நாளை கழிச்சு பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேரண்டி இல்லாத ஒரு உலகம். அதனால இந்த நல்ல அமல்களை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், விரைவாக செய்து கொள்ள வேண்டும். அப்படி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கடைசி கட்டம் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர அவர் யாரும் இல்லை என்ற கலிமாவோடு அவர்கள் மரணிப்பார்கள். கெட்டவனாக இருந்தானாக்கா அவன் முஸ்லீமா ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஆனால் அது நடக்காது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கிற மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தெளிவாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, 2 விஷயங்கள் பிரார்த்தனை முழுமையாக தடை செய்யப்பட்டு விடும். அந்த 2 காரியங்கள் நிகழக்கூடிய நேரத்தில் எவன் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ, எவன் திருந்துறேன் என்று திருந்தி வருகிறானோ அது ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்று சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அந்த சக்கராத்து காலில் மரண நேரத்தில் அவன் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை இருக்கா இல்லையா, கடைசி நேரத்தில் சாக போறது உறுதியானதுக்கு அப்புறம் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்க, நான் உன்னுடைய மார்க்கத்துக்கு வந்துடுறேன், நான் நல்லறங்கள் செய்கிறேன் என்று கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் ஒரு காலத்துல, எப்போ உதிக்கும், உலகம் அழியக்கூடிய நேரத்துல, அந்த நேரத்துல ஒரு துவா செய்யறான் பாருங்க, பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த நேரத்துல கேட்பான், எல்லாமே தரங்கில மாறிடும். பூமியினுடைய சுழற்சி எல்லாமே ஒரு கிழக்கு உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு உதிக்கும் சும்மா சாதாரண காரியம் கிடையாது. ஒரு மணிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடக்கூடிய அந்த பூமி அப்படியே ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ்ல மாறுறது. கிழக்கு உதிக்கிற மேற்கு உதிக்கிற எப்படி உதிக்கும், அப்படியே தானாக ரிவர்ஸ்ல உதிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரம் ரொம்ப கடுமையா இருக்கும். பூமிகள்லாம் அப்படி குலுக்கப்படும், மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக சிதறும் அப்படின்னு குரான்ல சொல்றான். மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக சிதறும். அந்த நாளுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்தில் என்ன செய்வான், அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன அந்த முன்னறிவிப்பு நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரைட்டு, இந்த மாதிரி நம்மளுக்கு எச்சரிக்கப்பட்டது, நம்மளுக்கு வாக்களிக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளங்கி அவன் பாவ மன்னிப்பு கேட்பான், நான் இஸ்லாத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அப்பையும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதற்கு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இறுதி கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் முஸ்லீமாக மாறுவான். அந்த கட்டம் அது ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான ஒரு சான்றா என்ன சொல்லி காட்டுறான், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக வாழ்ந்த,
மிகப்பெரிய ஒரு அராஜகம் புரிந்த பிறவனை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். பிறவனுங்கிறவன் யாரு? நான் தான் ராஜா அப்படின்னு மட்டும் அவன் சொல்ல கிடையாது. ஆனா ரப்புக்குமுல் அலா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று சொன்னான். உங்களிலேயே சிறந்த மிகப்பெரிய ஒரு கடவுள் என்று சொன்னவன் யாரு? பிறவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்யறாங்க? மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் பண்றாங்க, சத்திய கொள்கைன்னு அழைப்பு விடுக்கிறாங்க. அவர்களுக்கு பல அற்புதங்கள் அத்தாட்சிகளை காட்டுறாங்க. என்ன செய்ய மாட்டோம்ட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ட்டான். கடுமையான முறையில் எதிர்த்தான். அவர்களை கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டினால் இப்படி சம்பவங்கள் நீண்டு கொண்டே போகிறது. இறுதியா என்ன நடக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊரை விட்டு திருப்பி ஓடுறாங்க, தப்பிச்சு போறாங்க. அவன் பின்தொடர்ந்து வாரான், கடல் பழக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? உள்ளக போயிடுறாங்க. இவன் உள்ள வந்து மாட்டிக்கிறான். அப்ப கடல் மூழ்கடிக்க போற நேரத்தில் என்ன செய்யறான்? அப்ப அந்த நேரத்தில் அவன் சொல்றான், என்ன சொல்றான்? இந்த பிறவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவனையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவனையும், அதாவது அகிலத்தின் இஸ்ரவேல் மக்கள் நம்பக்கூடிய அந்த அகிலத்தின் இறைவனாகிய அந்த அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நானும் முஸ்லிமாக மாறிவிடுகிறேன் அப்படின்னு அவன் துவா செய்யறான், அப்படின்னு கோரிக்கை வைக்கிறான். ஆனா அல்லாஹ் சொல்லிடுறான், நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன். இதற்கு முன்னாடி உனக்கு எத்தனையோ அவகாசங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன, நான் இதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? திட்டவட்டமாக மறுத்துடுறான். அப்ப கடைசி நேரத்தில் வந்து ஒவ்வொரு உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில், மாணவர்கள் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவரும் சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், நாங்கள் முஸ்லீமா மாறிடுறோம், இந்த ஏகத்துவ கொள்கையிலே மரணிச்சிடுறோம், இதற்கு முன்னாடி விட்டு வந்த நல்லறங்களை செய்வதற்கு எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று அவர்கள் கேட்கப்படும் பொழுது அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படாது. அப்ப அவர் கிட்டவருடைய உயிர் அவருடைய அடிச்சு முதுகலையும் முன்புறமாக பின்புறமாக அடிச்சு அவருடைய உயிர் பலவந்தமாக கைப்பற்றப்படும். சொல்றாங்க. இப்ப எந்த அளவு சொல்றாங்கன்றா, நனைக்கப்பட்ட கம்பளி இருக்கா இல்லையா, கம்பளி ஆடை வந்து தண்ணீரால் நனைக்கப்பட்ட கம்பளி ஆடையில ஒரு முடியை பிடுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. அப்படி அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய, முள்ளு மேல பேசுற சேலை என்ன செய்யுங்களேன், அந்த சேலை சரார்னு படிச்சிருந்தாலும் எப்படி அது என்ன கோலத்துல வரும், அந்த மாதிரி பலவந்தமாக அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சுற்றுலா நல்ல மூமினான உயிராக இருந்தா ரொம்ப ஈஸியா சுலபமா என்ன செய்யப்படும், கைப்பற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உயிர் வந்து கெட்டவர்களுடைய உயிர்கள் பலவந்தமாக கைப்பற்றப்படும். அதனாலதான் என்ன செய்யலாம் சொல்றாங்க, பார்வை வந்து நிலைகுத்தி இருக்கும். ஏன்? அந்த மாணவர்கள் வர்றது போறது எல்லாம் அந்த நேரத்தில் தெரியும், அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே போயிடும். அதனால செய்றாங்க, கண்ணை கசக்கி விட்டு மூடுங்க அப்படிங்கிறாங்க. மரணிக்கக்கூடியவர்கள் அது எல்லாருடைய மரணம் எப்படித்தான் இருக்கு, நிலை ஊத்தி பார்வை நிலை ஊத்தி வானத்தை நோக்கித்தான் இருக்கும். என்ன செய்யறாங்க? அதை கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரணம் என்பது எல்லாத்துக்கும் வரக்கூடியது, எல்லாரும் மரணிக்க போறவர்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு இப்படி ஒவ்வொருத்தராக மரணிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா ஒரு காலகட்டத்தில் ஒட்டு மொத்தமாக உலகம் அழிக்கப்படும். இதுதான் என்ன செய்யணும், ஒட்டு மொத்தமாக ஒரு உலகம் அழிக்கப்படும். இது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் நடக்கணும், ஏன் ஒட்டுமொத்தமாக உலகம் அழிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு சொல்லுது. ஏன் உலகம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் இஸ்லாம் மட்டும் தெரியுது. வேற வேற மதங்கள், இந்து மதமா இருக்கட்டும், வேற வேற மதங்கள் இருக்கிறது, அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் உலகத்திற்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு சித்தாந்தம். அப்படி ஒரு சித்தாந்தம் உலகத்தில் இருக்குமே ஆனால் அது வந்து அழிவு பாதையை நோக்கித்தான் போகுமே ஒழிய அது வந்து ஆக்க பாதையை நோக்கி போகாது. மறுபிறவி அப்படின்னு ஒரு கொள்கையை சொல்றாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய மறுமையை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த மறுபிறவிங்கிற ஒரு கொள்கையை சொல்றாங்களா இல்லையா, அதனுடைய உண்மை நிலை என்ன, அது வந்து சாத்தியமானதானா, உண்மைதானா, அப்படி ஒரு சட்டம் இருக்குமே ஆனால், அப்படி ஒரு உலகத்தில் இருக்குமே ஆனால் அது அறிவுபூர்வமாக இருக்குமா, மனிதனுக்கு நன்மை பயக்குமா என்றால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க. நீங்க மறுபிறவி என்று அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதன் வந்து அவனுக்கு வந்து இந்த பிறவியில் அவன் மனிதனாக இருந்தானே ஆனால் அடுத்த பிறவியில் என்ன செய்வான், அவன் செய்யக்கூடிய அந்த வினை, கரும வினையின் காரணமாக அவன் செய்யக்கூடிய செயல்பாட்டின் காரணமாக என்ன செய்வான், அது அப்படியே வேற ஒரு ஜீவனாக மாறிவிடுவான், அல்லது மனிதனாகவே மாறிவிடுவான், அல்லது ஆடாக மாறிவிடுவான், மாடாக மாறிவிடுவான், பன்றியா, இப்படி ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்று விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 7 தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லி 7 49 அப்படி 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு சித்தாந்தத்தை சொல்றாங்க. இது வந்து உண்மையிலேயே அறிவுக்கு பொருத்தமானது கிடையாது. நீங்க பாருங்க, நீங்க எப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து இன்னொன்னாக மாறுறான் என்றால், இன்னொரு பொருளாக மாறுது என்றால் அதனுடைய எண்ணிக்கை வந்து ஒரு காலத்திலும் கூடக்கூடாது. இன்னொரு பொருளா மாறுதாங்க, அந்த பொருள் அடுத்த பொருளா மாறும், அடுத்த பொருள் அடுத்த பொருளா மாறும், இப்படித்தான் இருக்கணும். ஒரு மனித இனம் வந்து 2 பேரை கொண்டு துவக்கப்பட்டிருக்குமே ஆனால், ஒரு மிருக இனமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், 2 இனத்தை 2 பேர் ஆண் பெண் என்ற ஒரு ஜோடியிலிருந்து படைக்கப்பட்டிருக்குமே ஆனால் எப்படித்தான் இருக்கணும், அது அப்படியே தான் இருக்கணும். 10 வருஷமானாலும் அப்படித்தான் இருக்கணும், 100 வருஷமானாலும் அப்படித்தான் இருக்கணும், 1000 வருஷமானாலும் அப்படித்தான் இருக்கணும், 10,000 வருஷமானாலும் அப்படித்தான் இருக்கணும். ஏன்? அவர்கள் தான் மாறி கொண்டே வந்து கொண்டிருப்பார்களே ஒழிய அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு வழி கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, அப்படியே இருக்குது கிடையாது.
அந்த பாரதியார் காலத்தில் அவர் பாட்டு படிக்கும்போது அவர் பாரதியார் சொல்லும்போது சொன்னார் 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னார். அதாவது 30 கோடி முகமுடையார் அப்படின்னு சொன்னார். இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு 30 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. அவர் சொல்லக்கூடிய காலத்தில் வந்து பாகிஸ்தான் சேர்ந்து இருந்துச்சு, பங்களாதேஷும் சேர்ந்து இருந்துச்சு. அப்படியாப்பட்ட நேரத்தில் பாரதியார் படிக்கிற பாட்டு எப்படி வருது? 30 கோடி முகமுடையார், இந்தியாவை பொறுத்தளவுக்கு 30 கோடி பேர் தான் இருக்கிறாங்க. அது பாரதியார் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் கணக்கு எடுத்து பார்த்தாலும், பாரதியார் காலத்துல நம்ம காலம் வரைக்கும் ஒரு 100 ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் அது அப்படியே மாறி இருந்தால் அதே 30 கோடியான எடுத்துருக்கணும். பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து இன்னைக்கு கணக்கு எடுக்கலாங்க 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எப்படி வந்தாங்க? எங்கிருந்து வந்து அவர்கள் தான் திரும்பவும் வருவார்கள் என்றால் எப்படி கூடுச்சு? ஒவ்வொன்றும் கூடுது, ஆடும் கூடுது, மாடும் கூடுது, ஒவ்வொன்றும் கூடிக்கிட்டே இருக்க. ஒவ்வொரு ஜீவராசியும் கூடிக்கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. அழியக்கூடிய இனங்கள் சில அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, பெருகி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மறுமை, இந்த மறுபிறவி என்ற சித்தாந்தம் என்ன செய்யுது? இது ஒரு அடிவட்டு கான்செப்ட், அடிவட்டு போயிருது. அடுத்து நீங்க ஒண்ணு பாத்தீங்களாங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னு பாத்தீங்களாங்க, இப்ப வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதையை சொல்லிட்டு மேட்டில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவர் ஒரு ஆள் இருக்கிறாரு. ஒரு பையன் என்ன செய்யறான், ஒரு நாயை வந்து இப்படி கல்லால அடிச்சு 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 சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அந்த முனிவர் வந்து கேட்கிறாரு, ஏப்பா ஒரு வாயில்லாத ஜீவனை போட்டு இப்படி ஒரு சித்திரவதை பண்றியே, இது உனக்கு அடுக்குமா, இது உனக்கு பொறுக்குமா, இப்படி ஒண்ணு செய்யறியே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த சிறுவன் சொல்றான், போங்க முனிவரை, உங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாத, உங்களுக்கு நீங்க என்ன பெரிய முனிவர்? போன ஜென்மத்துல நான் நாயா இருக்கும் பொழுது, அந்த நாய் நானா இருக்கும் பொழுது அதை என்ன அப்படிதான் சித்திரவதை பண்ணுச்சு அவன் சொல்றான், சிறுவன் சொல்றான். இப்படி சொல்லும் பொழுது அவன் என்ன செய்ய முடியல, அந்த முனிவருக்கு முற்றுந்த முனிவருக்கு ஒன்றும் சொல்ல முடியல, பேச முடியல. இப்ப இந்த கதையை நீங்க வந்து கதையாக வைத்துக்கொண்டு, இதை கற்பனையில வைத்துக்கொண்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு இந்தியாவை எடுத்துக்கிடுவோம். இந்தியாவை எடுத்துக்கிட்டு இந்தியாவை வந்து இந்த மறுபிறவி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம், அதாவது இந்த மனு தர்மம் என்று சொல்றாங்களா இல்லை, இந்து மதம், அந்த மதம் முழுமையாக ஆட்சி செய்து வைங்க. ஆட்சி செஞ்சால் ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான். ஏன்டா விபச்சாரம் செய்யற? அவ போன ஜென்மத்தில் அவ பொம்பளையா இருக்கும், அவ ஆம்பளையா இருந்தா, நான் பொம்பளையா இருந்தேன், அவ என்ன விபச்சாரம் செஞ்சு அதுக்கு பதிலாக நான் இப்ப செய்யறேன் அப்படின்றான். யாராலும் தண்டிக்க முடியுமா? முடியாது. திருடுறான்னு வச்சுக்கிறங்க ஒருத்தன், அவன் என்ன சொல்லுவான், போன ஜென்மத்தில் அவன் ஏன் வீட்டுல வந்து திருடிட்டு போயிட்டான், நான் இந்த ஜென்மத்தில் அவன் வீட்டுல வந்து திருடிட்டு போறேன். இப்படி எந்த விதமான குற்றம் செய்தாலும், எந்த விதமான தீமைகள் செய்தாலும், அநியாயங்கள், அழிச்சாட்டியங்கள், என்ன கோடாங்கள் பண்ணினாலும் எவனும் கேட்க முடியாது. ஏன்? போன ஜென்மத்தில் நடந்துட்டு போயிடுவாங்க. அப்ப இது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றா தானே இருக்குது. இப்படி ஒன்று நடக்காது தானே, இப்படி ஒன்று இருக்காது தானே, இது ஒரு சம்பவம். அடுத்து ஒரு மனிதனை வந்து தண்டிப்பதாக இருந்தால், ஒரு மனிதனுக்கு வந்து தண்டனை கொடுப்பதாக இருந்தால், என்னத்திற்காக தண்டனை கொடுக்கிறோம் என்பதை தெரிஞ்சாதான் அதுக்கு அனுமதி இருக்குது. அதுக்கு என்ன இருக்கு? அறிவுபூர்வமா சிந்திக்கிறது இருக்குது. என்ன கூட்டிட்டு போய் தண்டனை கொடுக்குறாங்க, நான் ஒரு தப்பும் செய்யலண்டா எனக்கு மனசு ஏற்றுக்கொள்ளுமா? ரொம்ப கஷ்டப்படும். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், சரி நம்ம கொலை பண்ணியிருக்கிறோம், அதுக்காக தான் தண்டனையை தர்றாங்கன்னு தெரியும் போது செய்யலாம், ஓரளவு மனசு சாந்தி அடையும், அமைதி அடையும். அப்ப இந்த மறுபிறவி என்பது போன ஜென்மத்தில் நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டேன், இந்த ஜென்மத்தில் நல்லா இருக்கிறேன் என்றால், போன ஜென்மத்தில் நல்லா இருந்தேன் அதனால நான் இப்ப கஷ்டப்படுறேன் என்றால், போன ஜென்மத்தில் நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு இன்றைக்கு தெரியுதா? நீ போன ஜென்மத்தில் இப்படி இருந்ததா என்று உனக்கு இன்னைக்கு யாராவது சொல்றாங்களா? கிடையாது. சும்மா 1-2 பேர் ஃப்ராடு விடுறாங்களே ஒழிய இது சாத்தியம் கிடையாது. அப்ப என்ன காரணம் என்று தெரியாமல் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுப்பதும், ஒருத்தனுக்கு பரிசு கொடுப்பதும் அது அறிவுபூர்வமா என்னது கிடையாது, நீங்க சரிப்பட்டு வராது. அப்ப அந்த அடிப்படையிலையும் என்ன, இந்த மறுபிறவி என்பது ஒரு போலித்தனமாக போயிருக்கு. இப்படி எந்த அடிப்படையில நீங்கள் சிந்தித்தாலும், எந்த கோணத்தில் நீங்கள் பார்த்தாலும் இது வந்து அறிவுக்கு ஒத்து வராது. இது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப எப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன நடக்குது? அப்ப மறுமைன்னு ஒண்ணு ஏன் இருக்க வேண்டும்? உயிர் பிரிந்த உயிர் எங்கே செல்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க, இது இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு சொல்கிறது. அழகான, அற்புதமான, தெளிவான ஒரு தீர்வு என்ன சொல்கிறது? இஸ்லாம் மட்டும்தான் சொல்கிறது. ஏன்னா இது வந்து இப்போ வந்து இந்த அறிவியல் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க மறுக்கிறாங்க. என்னத்தை மறுக்கிறாங்க? மரணத்துக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சொர்க்க நரகம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானம் சொல்றாங்கன்னு வைங்க. விஞ்ஞானத்தினுடைய பார்வை எப்படி என்றால், அவனுக்கு எது தெரியவில்லையோ, அவனுடைய அந்த அறிவுக்கு எது புலப்படவில்லையோ அதெல்லாம் இல்லைன்றான். இது விஞ்ஞானிகள். அவனுடைய அறிவுக்கு எட்டாததும் அவனுக்கு புலப்படாததும் உடனே இல்லைன்னு சொல்லிடுவான். ஆனா அவன் நிரூபிச்சா தானே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப மரணத்திற்கு பின்னாடி இப்ப கபர் வேதனை நம்ம சொல்றோம். கபூர்ல இருந்து ஒருத்தன் வந்து சொன்னாதான் என்ன செய்ய முடியும்? கபூர்ல வேதனை நடக்குது இல்லைன்னு தெரியும். மனிதன் வந்து கபூர்ல இருந்து ஒருத்தன் வந்து சொல்லி எனக்கு கபூர்ல வேதனை செய்யப்பட்டுச்சு, எனக்கு கபூர்ல இன்பம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு யார் சொல்லணும்? மரணித்தவன் கபூர்ல அடக்கப்பட்டவன் வந்து சொன்னா தெரியும். அப்படி இல்லையா நீ எவன் படைச்சானோ அவன் சொன்னா தெரியும். இது ரெண்டு தான் விலகி கொள்வதற்கு உண்டான வழி.
அது அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். இந்த ரெண்டு பேரும் சொல்லாமல் வேற எந்த உயிர் எங்க போகிறது என்ன செய்கிறது என்பது வேற யாராலும் சொல்ல முடியாது, விஞ்ஞானத்தினாலே சொல்ல முடியாது. அவனுக்கு தெரியல, அவன் சொல்லல, தெரியாது இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப என்ன நடக்குது? கபர்ல கொண்டு போய் வைக்க போறோம். இது கபரை பொறுத்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் மரணத்தினுடைய அதாவது மறுமையினுடைய முதல் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அங்கு நடக்கக்கூடிய அதாபுகளும் அங்கு நடக்கக்கூடிய வேதனைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது என்ன செய்யறாங்க? ரொம்ப கடுமையான முறையில் சொல்றாங்க. இது இந்த மறுமையினுடைய முதல் வீடாக இருக்கக்கூடிய இந்த கபர்ல நீங்க வெற்றி பெற்று விட்டால், நீங்கள் தேர்ச்சி அடைந்து விட்டால் மறுமையில சுலபமாக வெற்றி அடைந்து விடலாம். இது உங்களுக்கு முதல் பரீட்சை தளம். உள்ள கொண்டு போய் வச்ச உடனே என்ன செய்யப்படும்? உள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டு போயிலே என்ன செஞ்சிடறேன், வானவர்கள் வந்துருவாங்க. அவருக்கு அலறுவார். என்ன அலறுவாரு? என்னை எங்க கொண்டுகிட்டு போறிய, என்னை எங்க கொண்டுட்டு போறிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன, நல்ல உயிராக இருந்தாங்க என்ன சீக்கிரமா கொண்டுட்டு போங்க, என்ன சீக்கிரமா கொண்டுட்டு போங்கன்னு சொல்லணும். கிட்ட உயிரா இருந்தா என்ன கொண்டுட்டு போகாதீங்க, தீ போட்டு போயிருங்க, விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு அலறும். கொண்டுகிட்டு போய் கபூரில் உள்ளாக்க வச்ச உடனே மண்ணலி போட்டு மூடின உடனே போற செருப்பு தனத்தை செருப்பு அந்த மையத்தை கேட்கும். என்ன விளங்கிக்கிறது? நம்மளோட வந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், நம்ம மட்டும்தான் உள்ளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த மையத்தை விளங்கிடும். விளங்கின உடனே அப்போ உடனே 2 வானவர்கள் வருவாங்க. முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய 2 வானவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, உள்ளாக்க வந்து கேள்வி எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி கேட்பாங்க. இவரை பற்றி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்து காமிச்சு, இவரை பற்றி நீ என்ன கருதுகிறாய், என்ன நினைத்து கொண்டிருந்தாய் அப்படின்னு கேட்கப்படும். அவர் உண்மையிலேயே மூமினாக ஒரு முஸ்லீமாக உண்மையான வாழ்ந்திருந்தாங்க. என்ன சொல்லுவாரு? இவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் இருந்தார்கள், அதற்கு நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற சில அறிவிப்புல மண் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், மண் நபியுக்க, உன்னுடைய நபி யார் அப்படி கேட்கப்படும். வேற ஒரு அறிவிப்புல வருது. அப்ப இந்த கேள்விகளுக்கு எல்லாம் சரியான முறையில் பதில் சொல்லுவார். என்ன செஞ்சுவாரு? அப்ப என்ன செஞ்சா, நீ தேறிட்ட பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல நரகத்தை காட்டப்படும். நரகத்தை காட்டப்பட்டு, இதற்கு நீ சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றால் நீ செல்லக்கூடிய இடமாக இதுதான் இருந்தது, ஆனா அதற்கு பகரமாக நீ பூமியில நல்லவனாக வாழ்ந்ததின் அடிப்படையில உனக்கு இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது, சொர்க்கத்தை கொண்டு வந்து காட்டப்படும். அது இது கூட ஏன் காட்டப்படுதுன்னா, இன்பம்ங்கிறது எப்பயுமே வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் இன்பம். கஷ்டம் இல்லாம சுலபமா வர்றது இன்பமா தெரியாது. அதனாலதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகும்பொழுது கூட எல்லாரும் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று எல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். நரகத்திற்கு மேல ஒரு பாலத்தை ஏற்படுத்தி அந்த பாலத்தை கடந்துதான் என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு போகணும். நரகத்தை பார்க்கணும், அதனுடைய அதாபை பார்க்கணும், அதனுடைய வேதனை, அதனுடைய வெப்பம், அதனுடைய உஷ்ணம், அதனுடைய கடுமை எல்லாத்தையும் பார்த்தாத்தான் சொர்க்கம்ங்கிறது ஒரு இன்பமா தெரியுமே ஒழிய ஏசி ரூம்லயே உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு ஏசியை பத்தி ஒரு அருமையும் தெரியாது. பாலைவனத்து வெயில்ல கஷ்டப்பட்டு அவனை வேலை காக்க விட்டுட்டு வேர்வை வலிஞ்சு போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பானே, அந்த நேரத்தில் கொண்டு போய் அவனை ஏசி ரூம்ல வச்சுக்கலாம் என்ன செய்யும், அவனுக்கு அதுதான் சுருக்கமா தெரியும். அப்ப அல்லாஹ் வந்து எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், ஒரு மனிதன் வந்து கஷ்டத்தை பார்க்கும் பொழுதுதான் அவனுக்கு இன்பம் எது சொல்லுவாங்க. சாதாரண நம்ம பழமொழி சொல்றதானே, நிழலுடைய அருமை எப்ப தெரியும், வெயில்ல போனாதான் நிழலுடைய அருமை தெரியும். இல்லாட்டா நிழலுடைய அருமை, நிழல்லே இருக்கிறவனுக்கு நிழலுடைய அருமை தெரியாது. வெயில்ல போறவனுக்கு, வெயில்ல பாலைவனத்துல பிரயாணம் பண்ணி போயிருக்கிறான், ஒரு மரம் நிக்குது, ஒரு வேப்ப மரம் நிக்குது வைங்க, வேப்ப மரத்துக்கு கீழே எப்படி காத்து வரும் நம்மளுக்கு தெரியும், அரண்மனைக்காரங்களுக்கு தெரியாது வைங்க. வேப்ப மரத்துக்கு கீழே காத்து வரும் நம்மளுக்கு. வேப்ப மரம் ஒரு பாலைவனத்துல பிரயாணம் பண்ணி போயிருக்கும் போது ஒரு வேப்ப மரம் இருந்தால் ஒரு அரை மணி நேரமா உட்கார்ந்துட்டு போயிருவோமே அப்படின்னு ஆசை வருமா இல்லையா? அப்படி அல்லாஹ் வந்து அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதே மாதிரி நரகத்தில் கொண்டு வந்து முதல்ல நரகத்தை காட்டப்படும், அப்புறம் சொர்க்கத்தை காட்டப்படும். அப்ப அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு, நான் போய் எங்க வீட்டை போய் சொல்லிட்டு வந்துடுறேன், அரிஜியு இலா அகதி, என்னுடைய குடும்பத்தார்கிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க வானவர்கள், இங்க வந்து விட்டால் யாரும் வெளியே செல்ல முடியாது, நவமத்தில் அரூஸ், தூங்குங்கள், புதுமா போல தூங்குவது போல தூங்குங்கள் அப்படின்னு நாங்கள் உத்தரவுப்படப்பட்டோம். இங்க போக முடியாது, தூங்குங்கள். எப்படி தூங்கணும், எது வரைக்கும் தூங்கணும் என்றால் அல்லாஹ் உங்களை மறுமை நாளில் எழுப்புற வரைக்கும் நீங்கள் தூங்குங்கள் அப்படின்னு அவருக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். இது நல்லவர். அடுத்து கெட்டவராக இருந்தாரே ஆனால் அவருக்கு கூப்பிட்டு விசாரிக்கப்படும், யார் இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி யார் இதுன்னு கேட்கப்படும் பொழுது லா அதிரி, அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஊர்ல எல்லாரும் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, முகமது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு யார் சொல்லிடுவா, அந்த கெட்டவர் சொல்லிடுவார். அப்ப அவருக்கு சொல்லப்படும், நீ இப்படித்தான் சொல்லி கொண்டிருந்தா என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திடீர்னு என்ன செய்யப்படும், சொர்க்கத்தை காட்டப்படும். நீ நல்லவனாக உலகத்தில் வாழ்ந்திருந்தால் நீ செல்லக்கூடிய இடமா இதுதான் இருந்திருக்கும், ஆனால் நீ நல்லவனாக வாழவில்லை, நீ கெட்டவனாக வாழ்ந்ததுனால் உனக்கு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நரகத்தை காட்டப்படும். இதுல கூட நீங்க பாருங்க, ஒருத்தனுக்கு இன்பத்தை காட்டிட்டு கஷ்டத்தை கொடுத்தவங்க அதை காட்டி ஒரு வேதனை வரி, அதுவே பெரிய வேதனைங்க.
ஒருத்தனுக்கு வந்து இன்பத்தை காட்டி 10,000 ரூபா உனக்கு இந்த அப்படின்னு வெண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போடா உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. சும்மா காட்டாமல் சோப்பில் வச்சிருக்கிற வரைக்கும் அவனுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. 10,000 ரூபா அவனை கூப்பிட்டு சம்பளம் முதலாளி போடுறாரு, 10,000 அப்படி என்றாரு, அவனை உச்சம் வச்சுக்கிட்டு எண்ணெய் எடுத்துக்கிட்டு போது சரி போப்போ அப்படின்ற மாதிரி என்னத்துக்குறா எடுத்தான் என்னத்துக்குறா என்றான்னு தெரியுமான்னு கேட்பானா இல்லையா? அந்த மாதிரி அவனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த பூமியில நீ வந்து உனக்கு இத்தனை வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் கிடைத்து செத்து மரணித்து விடுவோம் என்று விளங்கி இருந்தும், மரணம் என்பது நிச்சயம் என்பது விளங்கி இருந்தும், உறுதியாக இருந்தும், மரணத்திற்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை விளங்கி இருந்தும் நீ இப்படி இருந்திருக்கிறீ என்று சொல்லிட்டு என்ன செய்யப்படும்? அவனுக்கு இன்பத்தை காட்டிட்டு கடைசியில் துன்பத்தை கொடுக்கப்படும். இது வந்து அது நடக்கிறது. இது கபூர்ல நடக்கக்கூடிய விஷயம். அப்புறம் வந்து கெட்டவனாக அவனுக்கு வேதனை செய்யப்படும். எது வரைக்கும் என்றால் அல்லாஹ் மறுமை நாளில் எழுப்புற வரைக்கும் வேதனை செய்யப்படும். இது உலகம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். உலகம் மொத்தமாக அழிகிற வரைக்கும் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக மறுமையில கொண்டு வந்து எழுப்பப்படும். உலகம் ஒட்டு மொத்தமாக அழித்த உடனே மறுமையில எழுப்பப்படும். இந்த மறுமைன்னு ஒன்று அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தியிருக்கான் என்றால், ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு நியாயமான காரணம், மறுபிறகு மாதிரி கிடையாதுங்க. நியாயமான காரணங்கள் இருக்கிறது. ஏன் இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு நிரந்தரமானது கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொருத்தரும் மரணிப்போம். ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்றானா இல்லையா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லாரும் மரணிக்கக்கூடியவர் தான். இன்னக மையத்துன் இன்னஹு மையத்துன், நபியை நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். இந்த உலகம் என்பது மரணத்துக்கு உட்பட்ட ஒரு உலகம், மரணிக்கக்கூடிய ஒரு உலகம். இந்த உலகத்தில் அனைவரும் மரணித்து தான் ஆக வேண்டும். விதிவிலக்கு யாருக்கும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அவர்கள் மட்டும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உலகம் அழியக்கூடிய நாளில் உள்ளுங்க வந்து யார அந்த தஜ்ஜாலையும் கொன்றுவிட்டு அவர்களும் மரணிக்கப்படுவார்கள். அந்த பூமியில தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். இந்த பூமியில் இருந்துதான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எழுப்பப்படுவார்கள். இதை நான் நம்பியிருக்கிறோம் நம்ம. அப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லவனாக வாழ்றான்டா, எதற்காக வாழணும்? நல்லவனாக ஒருத்தன் வாழ்றதா இருந்தா அவனுக்கு நிச்சயமா என்ன செய்யப்படணும்? அவனுக்கு பரிசுகள் கொடுக்கப்படணும். இந்த உலகம் இப்படி பறந்து விரியக்கூடிய உலகம், நினைச்சதெல்லாம் இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகம், எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூவக்கூடிய ஒரு உலகம், எந்த தப்பு செஞ்சாலும் எவனும் கேட்க முடியாத ஒரு உலகம், கஷ்டப்படுறவன் எல்லாம் நல்லவன் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான், கெட்டவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறான், 10 கொலை பண்றான் அவனை தண்டிக்க முடியல, 100 கொலை பண்றான் தண்டிக்க முடியல, ஒரு நாட்டை ஒட்டுமொத்தமா சுரண்டான் ஒன்றும் செய்ய முடியல, வட்டி வாங்கி மக்களை எல்லாம் ஏமாத்துறான் அவனை ஒன்றும் செய்ய முடியல, பல வகைகளை பலம் உள்ளவன் வந்து பலவீனமானவன் என்ன செய்யறான்? துன்புறுத்துறான். இப்படி பல வழிகளிலேயும் என்ன செய்யப்படுது? அநியாயங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதற்கு ஒரு நீதி கிடைக்காதா, இதற்கு ஒரு யாரும் நீதி வழங்கிட மாட்டாங்களா என்று ஒவ்வொருத்தரும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதற்கு சரியான முறையில், கரெக்டான முறையில், நியாயமான முறையில், நேர்மையான முறையில் ஒரு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால், தீர்ப்பு கிடைக்கிற இடம் என்றால் அது மறுமையில மட்டும்தான் நடக்கும். அதுதான் சாத்தியமும் கூட. இப்போ 100 கொலை ஒருத்தன் பண்றான், ஒரு குண்டு வச்சு ஒரு ஏரியாவில் குண்டை வைக்கிறான், 100 பேர் சாவுறாங்க. 100 பேர் செத்தா இவனை பிடிச்சிடான்னு வைங்க, இவனுக்கு கொடுக்கக்கூடியது மரண தண்டனை. ஒரு கொலைக்கு ஒரு கொலை சரியா போச்சு, மிச்சம் 99 கொலைக்கு எவன் பதில் சொல்றது? அத்தனை அந்த குடும்பத்துக்கு, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய துடிப்புக்கும் அவர்களுடைய இழப்புக்கும் எவன் பதில் சொல்வது? அப்ப அவன் தண்டிக்கணுமா இல்லையா? இவன் அதே மாதிரி என்ன செஞ்சான்? ஒரு திருடிட்டு போயிடுறான், திருடிட்டு போனா ஒரு குடும்பம் நாசமா போயிடுது. அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆஸ்பத்திரியில் பொண்டாட்டியை வச்சுட்டு வருவான், இவன் திருடிட்டு போன உடனே அது மருத்துவத்தை கொண்டு போய் காப்பாற்ற, டாக்டரை கொண்டு போய் காத்த கொடுக்க முடியாம குழந்தை மூத்தா போயிடும், பொண்டாட்டி மூத்தா போயிடும். அப்ப அதனுடைய தண்டனை எப்ப கொடுக்கறது? இவனை பிடிச்சி 6 மாசம் ஜெயில சோறு கொடுப்பாங்க. தண்டனை என்ன தண்டனை கொடுக்குறாங்க? 6 மாசம் ஜெயிலில் போடுவாங்க, அவனுக்கு சோறு கொடுப்பாங்க, நல்ல டிவியில் படம் பார்க்கலாம், என்ன செய்யறாங்க? மணி அடிச்சா சோறு, மாமியார் வீடுங்கிற மாதிரி அப்படி சகல வசதியோட போயிட்டு வந்துடுறானே. அதனால பாதிக்கப்பட்டானே அவனுக்கு எவன் நியாயம் வழங்குறது? அப்ப இப்படி எல்லாம் சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில் ஒருத்தன் நல்லவனாக வாழ்வதற்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாம, காலத்துக்கு நல்லவன பள்ளிவாசலும் தெரியுமா இருக்கிறான், அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கிறான், நல்லவனாவே வாழ்றான், ஒரு இன்பத்தை அனுபவிக்கல, கஷ்டப்பட்டுக்கிட்டே மோதா போயிடுறான். நல்லவனா வாழ்ந்தவன், கெட்டவனா வாழ்றவன் சுகபோகமா வாழ்றான், சந்தோஷமா வாழ்றான், அடியாள்களோட வாழ்றான், அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கிறான், அவன் தண்டிக்கப்பட மாட்டேங்கிறான். பார்க்குறமா இல்லையா? எத்தனை உலகம் இன்னைக்கு சுதந்திரமா திடுறாங்க, எவ்வளவு பெரிய அநியாயங்களை பண்ணிட்டு இன்பமா திரிகிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் தண்டிக்க வேண்டும் என்றால், தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யப்படணும்? ஒரு நாள் இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட் டே, தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது எல்லாருடைய மனசு ஏற்றுக்கொள்ளா இல்லையா? அதுதான் இஸ்லாம் சொல்லுது. மறுமை நாள் என்பது உலகம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட உடனே அத்தனை மக்கள் ஒட்டுமொத்தமாக எழுப்பப்படுவார்கள். ஒவ்வொருத்தரும் தன்னந்தனியாக விசாரிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்ததற்குரிய கூலியை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். நன்மை செய்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு சிறந்த பரிசும், தீமை செய்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்கப்படும். இப்படி ஒரு மனிதன் வந்து ஒரு மனதில் எண்ணி விட்டாலே நம்மளுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல நல்லறங்கள் செய்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அது இல்லைன்னா நமக்கு கடுமையான மூல தண்டனை கிடைக்கும். அதனுடைய தண்டனை ரொம்ப கடுமையானது. இப்படின்னு ஒருத்தர் விளங்கினானாக்க இந்த உலகத்துல எந்த விதமான அநியாயங்களும் நடக்காதுங்க. திருட மாட்டான்,
திருடுனா எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், அரசாங்கத்தை ஏமாத்திடலாம், போலீஸுக்காரன் வாங்குற காசுல திருடுற காசுல பாதியை கொடுத்தா போலீஸுக்காரங்க போயிடுவாங்க, போலீஸுக்காரனை ஏமாத்திடலாம், அப்படியே மாட்டிக்கிட்டாலும் நீதிபதிக்கு லஞ்சத்தை கொடுத்தா தப்பிச்சிடலாம், இப்படி எல்லா வகையிலையும் தப்பிச்சிடலாம் என்று இந்த உலகத்தில் ஒருத்தன் கருதுனானாக்க திருடுவான், அநியாயம் பண்ணுவான், எல்லாத்தையும் ஏமாத்திடலாம், எல்லாத்தையும் படக்கம் ஒருத்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு ஒரு பயம் இருந்தால் மறுமையில் அவன் நம்மளை கேட்பான், நம்மளை தண்டிப்பான். அவன் எவன் அவனுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நாளில் மாலிக்கு யோமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் அவன் மட்டும்தான் அதிபதி, எவனும் வாயை திறக்க முடியாது, யாரும் எந்த பேச முடியாது என்று ஒருத்தன் விளங்கி இருந்தானே. ஆனால் இங்கே பாவம் செய்வானா, திருடுவானா, கொள்ளையடிப்பானா, கற்பழிப்பானா? கற்பழிப்பு எவ்வளோ சர்வசாதாரணமாக நடக்குது. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல, அவங்க கிட்ட போய் இருக்கிறனால எல்லாம் காப்பாற்றணும். நம்மளுக்கு ஏற்படும் பொழுது அதனுடைய வழி தெரியுது. குஜராத்தில் நம்ம பெண்களை செய்தார்கள் என்று நம்ம எவ்வளவு பொங்கி போயிருந்தோம், எவ்வளவு கொதிச்சு போயிருந்தோம். அவங்க எல்லாம் தண்டிக்கப்பட்டாங்களா? அவங்களுக்குலாம் ஏதாவது தண்டனை கிடைச்சா? 10 வருஷம் ஆச்சு, 2002 நடந்து இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. அவன் முதலமைச்சராக இருக்கிறான், அவங்களோட உள்ளவங்க சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் பால் தாக்கன்னு ஒருத்தர் செத்து போயிருக்கிறான். அவன் யாரு? பம்பையே ஆட்டி படைச்ச ஒரு தாதா. அவன்லாம் அவனுக்கு போலீஸ்காரங்க கைது கூட பண்ண முடியல அவனை, பால் தாக்கரைய. அப்படி சுகபோகமா ராஜயோகத்தில் வாழ்ந்து விட்டு ஒரு நாட்டையே கதிகலங்க வைத்தவன், பம்பை கலவரத்திற்கு முக்கியமான காரணகர்த்தாக இருந்தவன். இப்படியெல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படாமலேயே சுகபோகமா மரணித்து விட்டார்களே. இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டுமா? மானம் இல்லையா? நல்லவனா எதுக்கு வாழணும்? நம்ம இந்த உலகத்திலே எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அவன மாதிரி போயிட நம்மளும் போயிட வேண்டியதானே. இந்த உலகம் தான் நிரந்தரம் என்றால் மறுமையில் ஒன்று இல்லை என்றால் எதுக்கு கஷ்டப்படணும்? பள்ளிவாசலும் தெரியுமா? அந்த பள்ளிவாசலுக்கு போகிற 10 நிமிஷத்தை நம்ம வேற எதில் செலவழிக்கலாமா இல்லையா? வேற காரியத்துக்கு போகலாம், ஒரு மணி நேரம் எவ்வளோ மிச்சமாகுது. அது இல்லாமல் இத்தனை நல்லறங்கள் செய்வோம், இதெல்லாம் ஏன் செய்யணும்? அப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னாக்க நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு, நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கெல்லாம் பரிசு கொடுக்கப்பட வேண்டும். அதுக்குன்னு ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அல்லாஹ் அவன் இருக்கிறான். அவன் நியாய தீர்ப்பினுடைய அதிபதி, மாலிக்கு யௌமித்தீன், நியாய தீர்ப்பினுடைய அதிபதி. அங்கே அல்லாஹ் இருப்பான். அங்கே எல்லா மக்களும் எழுப்பியிருக்கும் போது எல்லாம் என்ன செய்வான்? மறுமை நாள். அந்த மறுமை நாள் மகசர் மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்ட வெளி பொட்டெல்லாம் அத்தனை மனிதர்கள் இருப்பார்கள். கீழே செம்பு தரைகள் இருக்கும், மேலே சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு நிப்பாட்டப்படும். அடிக்கிற அந்த அனல் பிரகாலை வெப்பம், இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் நம்மளால தாங்க முடியல. நம்ம வெளியில போயிட்டா ஏசி ரூம் கேட்குது இன்னைக்குள்ள சூழ்நிலையில். அந்த காலத்தில் நிழல் கேட்டுச்சு, ஃபேனும் கேட்டுச்சு, இப்போ ஏசி கேட்குது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இப்படி இருக்குது நம்முடைய இந்த பல லட்சக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல. ஒரு மைல் தூரத்தில் கொண்டு நிப்பாட்டப்படும். நிப்பாட்டினா எப்படி இருக்கும்? அவன் செய்த பாவத்திற்கு ஏற்ப இது தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடியது. தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் இல்லை, தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும்? அப்படி இருக்கு. ஒரு மைல் தூரத்தில் சூரியன் பாட்டப்படும், செம்பு தரைகளாக மாற்றப்படும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ப அவனுடைய வேர்வை வழிந்து கொண்டே இருக்கும். சில பேருடைய வேர்வை நிமிஷம், சில பேருடைய வேர்வை அவனுடைய முழங்கால் வரைக்கும் இருக்கும், சில பேருடைய வேர்வை அவனுடைய இடுப்பு வரைக்கும் இருக்கும், சில பேருடைய கழுத்து வரைக்கும் இருக்கும். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் வேர்வையில மூழ்கி திரைத்து கொண்டிருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் வருவான். ரப்பு கவல் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் புடை சூழ, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் அங்கே வருவான். மனிதர்களிடையே அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக, அவர்கள் செய்ததற்கு அவர்கள் கூலி வழங்குவதற்காக இறைவன் வருவான். அரசுல உட்கார்ந்துருவான். சிம்மாசனம் அவனுக்கு என்று உள்ள சிம்மாசனம், மிக பிரம்மாண்டமான வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கி மிக பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அவன் இருப்பான். அந்த சிம்மாசனத்துக்கு கீழே நிழல் இருக்கும். அதுல அல்லாஹ் 7 வகையினருக்கு நிழல் கொடுக்குறான். இது ஒரு ஹதீஸ்ல சொல்ல, புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்படி சில பேருக்கு என்ன செய்வான்? அந்த கஷ்டங்கள் தெரியாத அளவுக்கு அல்லாஹ் நிழல் கொண்டு கொடுக்கக்கூடியது இருக்கிறது. ஒவ்வொருத்தரையும் அவர்களுக்கு விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான் என்றால் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது இருக்குது. அல்லாஹ் ஒட்டுமொத்தமா அந்த உலகத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு விசாரணையும் எவன்றையும் கேட்காமலேயே துல்லியமாக மைனூட்டாக அவனுடைய தீர்ப்பை சொல்ல முடியும். இது அல்லாஹ் அவனுடைய ஆற்றல். அப்படியாப்பட்ட அபரிமிதமான ஒரு ஆற்றல் உடையவன் அல்லாஹ். என்ன கூப்பிட்டு விசாரிக்காம என்ன செய்யாம அப்படி என்ன செய்ய முடியும்? உனக்கு நரகம், யாரும் எதிர்த்து பேச முடியாது. அன்னைக்கு அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் சட்டம். யாரும் எதுவும் கேட்க முடியாது, எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படித்தான் நிலைமைகள் இருக்கும். நபியா இருக்கட்டும், வலியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவும் பேச முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் என்ன சொல்றானோ அது மட்டும்தான் நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை என்ன செய்யும்? அப்ப அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் அவன் யாரையும் விசாரிக்காமல் அவன் தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறது எவனும் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மனிதனையும் எப்படி விசாரிக்கிறான்? அல்லாஹ் அதுக்குன்னு இந்த பூமியில பல செட்டப்புகளை செஞ்சு வச்சிருக்கிறான். எப்படி நன்மைகளையும் தீமைகளையும் பதிவு செய்வதற்காக 2 வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இடது பக்கம் ஒரு வானவர், இடது தோல் புஜத்தில் ஒரு வானவரும், வலது தோல் புஜத்தில் ஒரு வானவரும்.
கிராமன் காத்திபின்னு சொல்லுவாங்க, சங்கைக்குரிய வானவர்களாக 2 வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். அவர்கள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய முன்னையும் பின்னையும் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு என்று அல்லாஹ் வானவர்களை போட்டிருக்கிறான். இவர்கள் ஒரு பக்கம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய செயல்பாடுகள் மிக துல்லியமாக நம்மளுடைய கழுத்து பகுதியில வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு சிப்பு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறான். கழுத்து பகுதியில வந்து ஒரு பதிவேடு எல்லாம் ஒன்று வச்சிருக்கிறான். அந்த பதிவேடு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை மிக துல்லியமாக அப்படியே பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கம்ப்யூட்டர் சொல்லி பார்க்குறமா இல்லை, பின்ட்ரைவ் அந்த மாதிரி யூஎஸ்பின்னு சொல்லமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போட்டு விட்டு பாரு, இதான் உங்களுடைய காட்சி. அது இத்தனை மணிக்கு அங்கே போனியா, இத்தனை மணிக்கு பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொல்லி இங்கிட்டு போனியா, பள்ளிவாசலுக்கு போகணும் தியேட்டருக்குள்ள போனியா, அப்படி எல்லாம் படமா ஓடும். அப்படியே எடுத்து காட்டுவான் அல்ல. அப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கிறான். அது போக இல்லாம அவனுக்கு அங்கே கொண்டு போய் கொடுப்பானா, இந்தாடா புடிடா ஏட்ட அப்படின்னு சொல்லிட்டு. மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புஸ்தகம், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அவன் கேட்பான, பார்த்துட்டு கேட்பான, என்னப்பா இது புஸ்தகம், ஒரு பெருசை விட கிடையாது, ஒரு சிறுசை விட கிடையாது, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை ஹிஸ்டரியையும் என்னுடைய பயோடாட்டா முழுமையும் இருக்கிறது, என்ன புஸ்தகம் இது. அப்படியே கதி கலங்கி போய் நிற்பான். அந்த புஸ்தகத்தை அல்லாஹ் யாருக்கு வலது கையில கொடுக்குறானோ அவன் சொர்க்கத்திற்குரியவன், எவனுக்கு இடது பக்கமாக கொடுக்குறானோ அவன் நரகத்திற்குரியவன். அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அவன் தெரிஞ்சு போயிடும், முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு ஆட்டம் கண்டு போச்சு. அது எல்லாமே அவனுக்கு தெரியும். நம்ம செய்யறது வந்து நம்ம அங்கிட்ட தெரியதான் செய்யும். நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அங்கே நம்மளுக்கு கொண்டு வரப்படும், நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டப்படும். அப்படி இருக்கும் அந்த நாள் வந்து எப்படி அத்தனை மக்களும் இருப்பார்கள். அந்த விசாரணையின் போது என்ன செய்வோமா, ஒவ்வொருத்தரும் விரண்டு ஓடுவான். எதை விட்டுட்டு, தாயை விட்டு ஓடுவான். இந்த உலகத்துலதான் தாயின்டா நம்ம துடிச்சு போறோம், பிள்ளைண்டா தாயை துடிச்சு போறது, பிள்ளைண்டா அப்பன் துடிச்சு போறது, அப்பன் தான் புள்ள துடிச்சு போறது. அண்ணனுக்கு என்ன தம்பி கஞ்சான் படை கஞ்சான்னு சொல்றாங்களா இல்லையா, அண்ணன் தம்பி உறவுகள்லாம் இந்த உலகத்துலதான். அந்த உலகத்துல எவனுக்கு உதவி செய்ய முடியாது, தாய் தகப்பனுக்கு உதவி செய்ய முடியாது, மகன் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, மகன் அப்பனுக்கு உதவி செய்ய முடியாது, யாருக்கும் எந்த விதமான ஒரு உதவியும் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நாள் தன்னன் தனியாக கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அவர்களை அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் நேருக்கு நேராக விசாரிப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் அந்த அடியாருக்கும் இடையில அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். என்ன நீ என்ன மொழியில பேசி அந்த மொழியில அல்லாஹ் பேசுவான் உங்கள்கிட்ட, நம்ம என்ன மொழியில பேசுறோமோ அந்த மொழியில அல்லாஹ் பேசுவான். அந்த வீட்டுக்குள்ள போனியா அப்படின்னு கேட்பான், மறுக்க முடியாது. என்ன ரிகார்டு இல்லாம எல்லாமே அல்லாஹ் தன்னுடைய கைவசத்தில் வைத்து கொண்டு அப்படி ஒரு விசாரணை நடக்கும். அந்த விசாரணை என்ன ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும். அல்லாஹ் யாரை துருவி கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அவன் நாசமா போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு நிலைமை என்ன இருக்கு மறுமையில அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நிலைமை. அதுலயும் அல்லாஹ் சில பேருக்கு வந்து குளிர்ச்சியா ஏசி அறையில வைக்கிற மாதிரி அவருக்கு அரிசும் நிழல் சில பேருக்கு கொடுக்குறான். இப்படி விசாரிச்சு வந்து என்ன செய்யப்படும், தீர்ப்பு சொல்லப்படும். தீர்ப்பு சொல்லப்பட்டா நரகத்திற்குரியவர்கள் நரகத்திற்கு என்றும் சொர்க்கத்திற்குரியவர்கள் சொர்க்கத்துக்கு விரிவா பேசிட்டு போக நேரம் கிடையாது. சொர்க்கத்திற்குரியவர் சொர்க்கத்துக்கு என்று தீர்ப்பு சொல்லப்பட்டுரும். சொர்க்கம்ங்கிறது எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு இன்பமான, இந்த உலகத்தில் நம்ம என்ன கஷ்டப்பட்டோமோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய சிரமத்துக்கு ஏற்றவாறு அங்கே அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறான். அவருடைய பல வகையான இன்பங்கள் இருக்கிறது. அந்த இன்பங்களுக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடையாது. இந்த உலகம்ங்கிறது 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் 110 வருஷம் வந்தால் கின்னஸ் ரெக்கார்ட் ஆகிவிட்டாங்க. இப்படியே தான் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா மறுமை என்பது, அந்த சொர்க்கம் என்பது நிலையானது, அதுக்கு ஒரு முடிவு கிடையாது. இது ஒண்ணு. அங்க வந்து எந்த விதமான துர்நாற்றமோ கெட்டு வேர்வை வாடையோ யூரினோ மலமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. எப்போதும் அதே மாதிரி என்ன வயசாகிற காலையும் கிடையாது. யுகமா இருக்க போறோம், 20 வயசுல இருக்க 30 40 50 வயசாகி கிழவனாகி மூத்தா போறது அந்த வேலையும் கிடையாது. எப்போதுமே அப்படி அந்த இளம் பருவத்திலே இருப்பான். அவர்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான், அவர்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பான், எல்லா இன்பத்தையும் எல்லாம் கொடுப்பான். அவர்கள் விரும்பியதை எல்லாம் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்வான், கொடுப்பான். இது சொர்க்கம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சிரமப்பட்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டோம், எல்லாரும் ராத்திரில தூங்கும் போது நம்ம தொழுதோம், எல்லாரும் என்ன திட்டுக்கிட்டு தெரியும் போது நம்ம நோன்பு பிடிச்சோம், அல்லாவை அஞ்சணும், எத்தனையோ கெட்ட காரியங்கள் செய்யும் போதெல்லாம் அல்லாவை அஞ்சு பயந்தோம், தொழுதோம், வணங்கணும். இதற்கெல்லாம் எல்லாம் என்ன செய்யறான், ஒரு அழகான கூலியை கொடுக்குறான். கண்டிப்பா கொடுக்க வேண்டும். ஏன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். ஒரு கம்பெனியில் 100 பேர் வேலை பார்க்குறாங்கண்டா அது 2 பேர் நல்லபடியாக வேலை பார்த்தானா முதலாளி தனியாக கொண்டு கவனிக்கிறானா இல்லையா, அவனுக்கு கொடுக்குறான், கூட குறையாக கொடுக்குறான். அவனுடைய தேவைகள், அவனுடைய ஆத்திரம் அவசரம் உதவிகள் எல்லாம் செய்யறானா இல்லையா. அதே மாதிரி அல்லாவுக்கு அஞ்சி அவனை மட்டுமே வணங்கி அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், சொர்க்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான். அது காலம் காலமாக இருந்து கொண்டு இருக்கும். இது ஒரு வகை. அடுத்து ஒன்று நரகம். அது எப்படியாப்பட்டது, அது ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கடுமையானது.
எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிற வர்ணிப்பை பார்த்தா நரகத்தை பார்த்தோமாங்க அவ்வளவு கடுமையா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை காட்டி உச்சாட்டமா சொல்றான். நரகம் என்பது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. சும்மா நெருப்பு தீ அப்படிலாம் கிடையாது. குண்டு போட்டா எரியிற மாதிரி நெருப்போ நம்ம பொறுக்கிற வீட்டில் அடுப்பு எரிக்கிறோம் அந்த மாதிரி நெருப்பு கிடையாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் இந்த உலகத்துல பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இருக்கிறத அது ஒரு பெர்சன்டேஜ் என்றால் இதை விட 69 மடங்கு வெப்பம் உஷ்ணம் அதிகமாக்கப்பட்ட நெருப்பு அங்க இருக்கிறது. நீங்க பயன்படுத்தக்கூடிய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான நெருப்பு. அது நரகத்தினுடைய எரிபொருள் எது? கற்களை கொண்டு எரிக்கப்படும். இன்னைக்கு நம்ம விறகு வச்சு எரிக்கிறோம், அந்த காலத்துல இப்ப கேஸை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அங்க அல்லாஹ் எரிக்கக்கூடிய எரிப்பு ஒரு இமயமலை தீப்பிடிச்சு எரிஞ்சு எப்படி இருக்கு? இமயமலை தீப்பிடிச்சு எரியுமா? முதல்ல இவன் வச்சு எரிக்கிற நெருப்பு வச்சு எரிக்க முடியுமா? இந்த உலகத்துடைய நெருப்பு வச்சு எரிக்கவே முடியாது. மலைகளை கல்கள் அவ்வளவு சீக்கிரமா தீ எரியாது. அதுக்கு அதிகமான வெப்பம் இருந்தால்தான், அதிகமான உஷ்ணம் இருந்தால்தான் கல் தீப்பிடிக்கும். கல் தீப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதுல தீப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் எப்படி இருக்கும்? கடுமையாக இருக்கும். இது நீ உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த எரிமலையெல்லாம் இருக்கா இல்லையா? எரிமலையெல்லாம் வெடிச்சு வருதா இல்லையா? பொங்கி மலைகள் பொங்கி கொட்டுதா இல்லையா? அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு அனல் அடிக்கும் என்றால் அவ்வளவு கடுமையாக இருக்கும். அது அப்படியே உருகி வெளியே ஓடுறது அப்படியே மலைக்கல்லாக உருகி போயிடும். அந்த அளவுக்கு மறுமையினுடைய நரகத்தெல்லாம் எதனால எரிக்கிறானா? ஹிஜாரா கற்களின் மூலமாக எரிக்கப்படும். அதே கெட்ட மனிதர்கள் அவர்களை கொண்டுதான் என்ன செய்யப்படும்? நரகம் உருவாக்கப்படும். அந்த நரகத்தின் நரகம் அப்படியே அனல் பறந்து அப்படியே அதனுடைய இறைச்சல் கடுமையான சப்தமாக இருக்கும். அதுல ஒரு கல்லை போட்டமாக்கு அதனுடைய ஆழம் 70,000 வருஷத்துக்கு சமமா அதனுடைய ஆழம். அவ்வளவு கடுமையாக அவ்வளவு பிரம்மாண்டமாக நரகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களம் தபூக் யுத்தம் நினைக்கிறேன். அந்த யுத்தத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வெயில், அரமாட்டு வெயில் தெரியத்தானே செய்யும். இன்னைக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியல, வேலை பார்க்குறோம் ஏசிட்டு போறோம் அப்படின்னு ஓரளவுக்கு தெரியல என்றாலும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்துல கடுமையான வெயில். அப்போ ரசூலுல்லாஹ் போருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்ப சஹாபாக்கள் கரெக்டா எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. சில முனாஃபிக்கள் என்ன செய்யறாங்க? இந்த சஹாபாக்களை கலைப்பதற்காக அல்லாஹ் இவ்வளவு கடுமையான நேரத்துல இவ்வளவு கடுமையான வெயில்ல தான் இந்த போரை ஏற்படுத்தணுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க? ஒரு கிளப்பி விடுறாங்க, போருக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அல்லாஹ் ஒரு வசனம் தர்றான். குல் நாரு ஜஹன்னம சத்து ஹர்ரா, நீங்கள் நரகத்தினுடைய வெப்பம் இதை விட கடுமையான, இதை பார்த்துட்டு இப்படி சொல்லல நீங்க இந்த வெப்பத்திலே அல்லாஹ் போரை கடமையாக்கி இருக்கிறான், இதுலயே போரை கடமையாக்க வேண்டும் என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நரகத்தினுடைய வெப்பம் இருக்கிறத அது மிக கடுமையானது. சர்வசாதாரணம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. இவ்வளவு கடுமையாக இருக்கும் நரகம். அதுல கடும் நிரந்தர நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரு? அதுல சில பேர் இருக்கிறார் நிரந்தரமா காலகாலத்திற்கும் யுகம் யுகமாக இருப்பார்கள். அவர்கள் தாகம் ஏற்படும் பொழுது நரகத்துடன் வேகுவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், குள்ளமா நலிஜத் ஜுலூதுகும் பத்தல்னா வயல ஜுலூதாக எதுக்குள் அதாப் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அங்க அவர்களுடைய நரகத்தில் தூக்கி போட்ட உடனே அவர்களுடைய தோள்கள் எல்லாம் எரிஞ்சு கரிந்து விடும். இந்த உலகத்துல எரிஞ்சு கரைஞ்சி விட செத்து போயிடுவான். அங்க எரிஞ்சு கரைஞ்சவன செத்து போயிடுவானா? லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவன் சாவவும் மாட்டான் வாழவும் மாட்டான். செத்துரும் நினைச்சிருவான், சாவ மாட்டான். அல்ல நினைச்சிருவான், டப்புன்னு புது தோலை போட்டுருவான். தோல் கரைஞ்சி போனவன நினைச்சிருவான், அல்ல புது தோலை கொண்டு மாட்டுறான். ஏன் மாற்றான் என்றால் இது எதுவுக்குள் அதாப், அவர்கள் வேதனையை உணர வேண்டும் என்பதற்காக, வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக. இது அல்லாஹ் அதை சொல்றான். நரகத்துல அந்த நரகத்துல அல்லாஹ் அந்த மாத்திரை சொல்றான். அது இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஒரு மனிதனுடைய தோல் கரைந்து விட்டால் அவனுடைய உடல்ல எந்த விதமான ஒரு வலியும் ஏற்படாது. தீ எரிஞ்சு போச்சு, அவனுக்கு ஆஸ்பத்திரியில் போட்டிருப்பாங்க, வாழை இலையிலேயே என்னத்திலேயே போட்டு படுக்க போட்டிருப்பாங்க. அவன் சும்மா தான் படுத்து கிடப்பான். நம்ம கையில ஒரு லேச தீ புட்டுச்சாங்க, நம்மளுக்கு காந்து தீ மேல லேச தீ சுட்டு விட்டால் தோல் லேசா கசங்கி விட்டால் அரிஞ்சு விட்டால் நம்மளுக்கு காந்தும் வலிக்கும். ஆனா தோல்ல 3 அடுக்கு இருக்கிறது. தோல் எரிஞ்சு கரிஞ்சிருச்சாக்க வேற என்னமே செய்யாது, எந்த வலியுமே இருக்காது. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? இப்படி விடக்கூடாது. எதற்காக நரகம் ஏற்படுத்தப்பட்டிருக்குதோ அது இல்லாமல் போய்விடும். தூக்கி போட்டவன செத்துறான்டா, என்ன நரகம்? அதுக்கு பேர் அவன் செய்த ஒவ்வொருத்தரும் செய்த அவனுடைய தீமைக்கு ஏற்ப அவனுக்கு கூலி கொடுக்கப்படும். எப்படி? புது தோள்கள் மாற்றப்படும். மீண்டும் அவன் நரகத்தில் வேதனைப்படுவான். அவன் தண்ணி கேட்பான், அலறுவான். தண்ணி கேட்டு தண்ணி கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? அந்த நரகத்திலிருந்து அவனுடைய உடம்பிலிருந்து ஓடக்கூடிய அந்த சீல் தளம் இருக்கா இல்லையா, அதுதான் அவனுக்கு குடிநீராக கொடுக்கப்படும். தக்கும் என்ற கள்ளி மரத்தினுடைய அந்த இதுதான் உணவாக கொடுக்கப்படும். அதே செம்பால் உருக்கப்பட்ட நீர் கொடுக்கப்படும். அந்த நீரை குடிப்பான், அப்படியே குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக ஆகிவிடும். அப்படியே அறுத்துடும். ஆசிட்ட குடிச்சா எப்படி இருக்கு உடம்பு? அப்படியே குடல் அறுத்துருமா இல்லையா, அந்த மாதிரி அறுத்து விடும். அப்படி எல்லாம் நரகத்தை பத்தி எல்லாம் கடுமையான முறையில் சொல்றான்.
இது வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் பல அல்லாஹ் இருக்கிறார்கள், அல்லாஹ் செய்வது போன்ற அல்லாஹ் செய்வது போன்ற அல்லாஹ்வுக்கு இருக்கிற போல ஆற்றல் பல பேருக்கு இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் இவர்கள்லாம் இருக்கிறாங்களே இல்லையா, அவர்கள் எல்லாம் நிரந்தரமாக இருப்பார்கள். மற்ற முஸ்லீம்கள் சில தவறுகள் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அவர் இந்த தவறுகளுக்கு ஏற்ப என்ன செய்வாங்க, அந்த நரகத்தில் வேதனை செய்வாங்க. எவன் அந்த ஏகத்துவ கொள்கையில் ஏகத்துவ களிமாவை சொல்லி அதன் அடிப்படையில் வாழ்கிறானோ அவன் நிச்சயமாக நரகத்திலிருந்து ஒரு காலம் இல்லாட்டால் ஒரு காலத்தில் மீட்டப்படுவான். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. கபருடைய வேதனையில் இருந்தும் நரகத்துடைய வேதனையிலிருந்தும் பாதுகாப்பு தேடி இருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வகீனா அஸாபன்னார். அல்லாஹ் இந்த உலகத்தில் இவங்களுக்கு நல்லதை தந்தருள், மறுமையிலே இவங்களுக்கு நல்லதை தந்தருள், நரக வேதனையை விட்டு எங்களை பார்த்தருள். இது அல்லாஹ் வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை. நரகம் என்பது ரொம்ப கடுமையானது. அதுல வந்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட அதிகமாக பாதுகாப்பு தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. மரணம் என்பது உறுதியானது. இன்னக மையத்துன் வ இன்னஹு மையத்துன். நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். இஸ்லாத்தினுடைய அடிப்படை கல்வி அடிப்படையாக இருக்கக்கூடியது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி ஹைரும் வ ஷர்ரும் மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்வை நம்புறது, மறுமை நாளை நம்புறது, வானவர்கள் தூதர்கள் வேதங்களை நம்புறது, விதியை நம்புறது, இதெல்லாம் என்ன இஸ்லாத்தினுடைய அடிப்படை. மறுமை இருக்கிறது, அங்க அல்லாஹ் ஒருவன் தான் நீதிபதி, அவன் சொன்னதுதான் சட்டம், இப்படி ஒன்று இருக்கிறது. அதனால மறுமையை அஞ்சி இந்த உலகத்தில் நல்லவராக வாழணும். மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றி அளிக்கணும். இந்த நரகத்தின் பக்கம் செல்லாமல் அல்லாஹ்வுடைய கருணையினால அல்லாஹ்வுடைய கிருபையினால நேரடியாகவே சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.